நண்பர்களே, ஐசிசி டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியானது 121 புள்ளிகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி இருக்காங்க. இவங்க 115 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல ஆஸ்திரேலியா அணி இருக்காங்க. இவங்க 104 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் போட்டிக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் பார்த்தோம்னா இந்திய அணி தான் முதல் இடத்துல இருக்காங்க. 123 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி இருக்காங்க. 117 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல இங்கிலாந்து அணி இருக்காங்க. இவங்க 116 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. இப்போ ஐசிசி ஆனது T20 போட்டிக்கான தரவரிசை பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணியானது ட்ரை சீரியஸ் போட்டியில் விளையாண்டுக்கிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து இந்த 3 அணிகளும் விளையாண்டுக்கிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியா அணி தான் முதல் இடத்துல இருக்காங்க. அவங்க விளையாண்ட 4 T20 போட்டியிலையுமே சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டியில் கூட தோக்கவே இல்லை. இதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியானது முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. முதல் இடத்துல 126 புள்ளிகள் வாங்கி ஆஸ்திரேலிய அணியும் இருக்காங்க. அதே முதல் இடத்துல 126 புள்ளிகள் வாங்கி பாகிஸ்தான் அணியும் இருக்காங்க. மூணாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 122 புள்ளிகள் வாங்கி இந்திய அணி இருக்காங்க. நாலாவது இடத்துல 116 புள்ளிகள் வாங்கி நியூசிலாந்து அணி இருக்காங்க. அஞ்சாவது இடத்துல 115 புள்ளிகள் வாங்கி வெஸ்ட் இண்டீஸ் அணி இருக்காங்க. ஆறாவது இடத்துல 114 புள்ளிகள் வாங்கி இங்கிலாந்து இருக்காங்க. ஏழாவது இடத்துல 113 புள்ளிகள் வாங்கி சவுத் ஆப்பிரிக்கா அணி இருக்காங்க. எட்டாவது இடத்துல 91 புள்ளிகள் வாங்கி ஸ்ரீலங்கா இருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல 88 புள்ளிகள் வாங்கி ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. 10வது இடத்துல 72 புள்ளிகள் வாங்கி பங்களாதேஷ் அணி இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.